ஹலோ. இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு டாபிக் பார்க்கலாமா? ஸோ அது என்னன்னா, நம்ம எண்ணம், செயல், சொல் இது மூணுமே ஒரே அலைன்மெண்ட்ல இருந்ததுன்னா, நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அதை ஈஸியா நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எது மேல நம்ம ஃபோக்கஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது வேண்டாமோ அதை பத்தி யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜேர்னல் எடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூ கேன் கிரியேட் அ விஷன் போர்ட். உங்களுக்கு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணி அதுல உங்களுடைய கோல்ஸ் என்ன, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத வந்து டிரா பண்ணுங்க, வரைங்க, எழுதுங்க. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஒரு வீடு வேணும்னா அந்த வீடை வரைங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும் வித் கலர்ஸ். அதுக்கப்புறம் உங்க விஷன் போர்ட்ல உங்க என்னென்ன விஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க நேச்சுரலாவே நீங்க பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணலாம். பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்க மைண்ட் வந்து கிளியர் ஆகும், கிளட்டர் இல்லாம இருக்கும், பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது வந்து விஷன் போர்டு வந்து இதுக்கு நல்லா யூஸ் ஆகும், ஜேர்னலிங் நல்லா யூஸ் ஆகும். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன், யுவர் மைண்ட் இஸ் அ மேக்னெட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மைண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் நீங்க வந்து எதையுமே சேஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க அலைண்டா இருந்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தீங்கன்னா, நீங்க பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண உங்க மைண்ட் பாசிட்டிவா ஆக ஆக உங்க மைண்ட் வந்து பாசிட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்க நல்லதே நினைக்க நினைக்க நீங்க நல்லதுதான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே. நெக்ஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அலைன்மெண்ட். உங்க மைண்டு, சொல், செயல், தாட்ஸ், சொல், செயல் இது மூணுமே அலைன்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஸோ நீங்க பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் அ மேக்னெட் ஃபார் மை டிசையர்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்க மைண்டை வந்து மேக்னெட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. யுவர் மைண்ட் இஸ் அ மேக்னெட். நெக்ஸ்ட் ஒன், ஒரு மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். உங்க மைண்டு தான் எல்லாமே. ஸோ உங்க மைண்டை வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க. பாசிட்டிவா நீங்க இருக்க இருக்க நீங்க பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுவீங்க. கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்கோங்க உங்க மைண்டை. உங்க வீடு எப்படி கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மைண்டையும் நீங்க கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி. நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் வளரும். ஸோ எப்பவுமே ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவ் பீப்புள். நெக்ஸ்ட், யுவர் மைண்ட் இஸ் அ மேக்னெட். டோன்ட் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. எது வேணுமோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், உங்க மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் புட் அ குட் சாங், ஒரு நல்ல சாங், ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய சாங், மோட்டிவேஷனல் சாங், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போடுங்க. ஒரு 1 hour லிசன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ஒரு நல்ல கிளியரா ஆகிடும். ஸோ சாங்ஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்ல தெரப்பி. ஸோ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல, ஆனா உங்க மைண்டை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், பாசிட்டிவிட்டியா வச்சுக்கணும்னா லிசன் டு குட் சாங்ஸ், குட் மியூசிக், நல்ல மியூசிக். ஒரே டைப் ஆஃப் சாங்ஸ் இல்லாம யூ கேன் நிறைய மியூசிக், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக் வந்து நீங்க போட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட், மை எனர்ஜி ஷேப்ஸ் மை ரியாலிட்டி. உங்க எனர்ஜியை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அதுதான் உங்க ரியாலிட்டியை வந்து ஷேப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ லெட் கோ. உங்களுடைய பழைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் லெட் கோ பண்ணிடுங்க. அப்பதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும், ஃப்ளோ பண்ண முடியும் உங்க லைஃப்ல. லெட் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவிட்டி, லெட் கோ ஆஃப் நெகட்டிவிட்டி. நெக்ஸ்ட், ஐ ஆம் இன் சிங்க் வித் அபண்டன்ஸ். நீங்க வந்து அபண்டன்ஸை வந்து அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ நீங்க பாசிட்டிவா இருக்க இருக்க யூ கேன் பி இன் சிங்க் வித் அபண்டன்ஸ். அதாவது மணி, அது வந்து வெல்த். அது வெல்த் வந்து எந்த வகையிலாவும் இருக்கலாம். உங்களுடைய மைண்ட் ஹாப்பினஸ்,
உங்களுடைய வெல்த், மணி, இது எல்லாமே வந்து உங்க பாசிட்டிவா இருக்க யூ கேன் அட்ராக்ட் abundance. நெக்ஸ்ட், த யூனிவர்ஸ் ஹேஸ் மை பேக். உங்க யூனிவர்ஸ் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஸோ உங்க யூனிவர்ஸ் வந்து உங்க உங்க பின்னாடி தான் இருக்கு. ஸோ நீங்க எதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அதை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், மை தாட்ஸ் பிகம் திங். தட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. உங்க தாட்ஸ், உங்க எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க தாட்ஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க லைஃபும் இருக்கும். நெக்ஸ்ட், குட் திங்ஸ் ஆர் கமிங் டு மீ. குட் திங்ஸ் என் வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்குன்னு நினைங்க, கண்டிப்பா வரும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நெக்ஸ்ட், ஐ அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்றேன். நெக்ஸ்ட், ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எது நடக்குதோ அது நல்லதாவே நடக்குது. ஸோ இது எல்லாமே கடைசியில எனக்கு நன்மையில தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், டோன்ட் சேஸ், அட்ராக்ட். எதையுமே துரத்திட்டு போகாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற டெக்னிக்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி, அட்ராக்ட் குட் திங்ஸ் இன் யோர் லைஃப், ஹாப்பியா இருங்க. ஸோ நீங்க மைண்டை பாசிட்டிவா இருக்கும் போது நீங்க வந்து பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ கிரியேட் எ விஷன் போர்ட் டுடே. தேங்க்யூ.